சிறு தொழில் நடத்துகிறவர்கள், குறு தொழில் நடத்துகிறவர்கள் இவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்று அவர்களோடு கலந்து உரையாடி இருக்கிறார். இது நிதியமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் கருத்து கேட்பது சகஜம். நம்முடைய நாட்டிலே பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியிலே சிறு தொழில்களும் குறுந்தொழில்களும் நலிந்து இருக்கின்றன. கொரோனா காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு மூலதனம் இல்லாமல் அந்த தொழிற்சாலையெல்லாம் மூடிவிட்டு அதை திறப்பதற்கு அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற சமயத்தில் இந்த ஜிஎஸ்டி வரியானது மிகப்பெரிய சுமையாக அவர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, வங்கிகளும் அவர்களுக்கு தாராளமாக உதவுவதில்லை. ஆகவேதான் மோடி அரசு சிறு தொழில் மற்றும் குறுந்தொழில் நடத்துகின்றவர்களுக்கு வங்கிகள் சலுகை வழங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட வங்கிகள் தயாராக இல்லை. குறிப்பாக இந்த நாட்டில் 75% தொழிலாளர்கள் பணிபுரிவது இந்த தொழிற்சாலைகள் மட்டும்தான், நடுத்தர தொழிற்சாலைகள் மட்டும்தான், பெரிய தொழிற்சாலைகள் இல்லை. வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற நிறுவனங்கள், தொழிற்சாலைகள். அந்த அம்மையார் கருத்து கேட்கும்போது அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். நீங்கள் இனிப்புக்கு ஒரு வரி, காரத்துக்கு ஒரு வரி, அது மட்டுமல்லாமல் நீங்கள் பண்ணுக்கு வரி கிடையாது, அது கிரீம் சேர்த்தால் வரி, இப்படி இருக்கின்ற காரணத்தால் மக்கள் எங்களை கேள்வி கேட்கிறார்கள், எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆகவே இது போன்ற பலவித வரி, 5% வரி, 7% வரி, 12% வரி, 18% வரி, 24% வரி என்ற வரி விகிதத்தை நீங்கள் மாற்றி அமைத்து மக்களுக்கு சிரமம் இல்லாமல் வரியை போடுங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். கூறியதில் எந்த தவறு இல்லை. அந்த கருத்தை கேட்டு நிதியமைச்சர் அவர்கள் அதற்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் நிதியமைச்சர் அதற்கு பதில் சொல்லாமல் அந்த மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்ட கேள்வியானது, அவ்வளவு பேர் இருந்த அந்த கூட்டத்திலே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அவர்கள் மனம் புண்பட்டது என்று நினைத்துக் கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடமில்லை. மோடி அவர்கள் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் அவர்களை விரோதிகளாக நினைக்கிறவர். அதையே தான் நிர்மலா சீதாராமனும் அதே போலத்தான். அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நாங்கள் பரிசீலனை செய்கிறோம். நான் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் உறுப்பினராக நான் இருந்திருக்கிறேன். அப்பொழுது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறோம். அதில் என்னன்னு சொன்னால், அதிகப்படியான உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில முதலமைச்சர். எங்களுடைய கருத்து அங்கே எடுபடாது. மெஜாரிட்டி என்று சொல்லி எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நிராகரித்து இருக்கிறார்கள் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில். அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அதற்கு அவர் பரிசீலனை செய்து சிங்கப்பூரை பொறுத்தவரையில் எல்லா பொருட்களுக்கும் 7% வரி. குறிப்பாக அந்த ஐரோப்பிய நாடுகளில் ஒரே வரி தான், ஒரே நாடு ஒரே வரி என்ற ஒரு திட்டம். இந்த திட்டம் தான் காங்கிரஸ் ஆட்சியில் நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் அதை மாற்றி மோடி அரசாங்கமானது மிகப்பெரிய அளவில் வரி சுமையை சுமைத்து இருக்கிறது. மாநிலங்களுடைய வரி வருவாயை குறைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதை விட ஒரு மோசமான செயல் என்னவென்று சொன்னால், அவரை வற்புறுத்தி நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வைத்து அதை வலைதளத்திலே, சமூக வலைதளத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். இது ஒரு சுதந்திரமாக ஒருவர் தன் கருத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யும் பொழுது மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இந்த கருத்து சுதந்திரம் இல்லை, சுதந்திரமாக பேசினால் மிரட்டப்படுகிறார்கள். மோடி அரசாங்கத்தில் இதான் நடைபெறுகிறது, பாராளுமன்ற உறுப்பினர் கூட பாராளுமன்றத்தில் பேச விடுவதில்லை என்று கூறியிருக்கிறார். இது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடந்த
அந்த விஷயத்துக்கு ஒட்டுமொத்தமாக அவரை மன்னிப்பு கேட்க வைத்ததற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனந்த் சீனிவாசன் அவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.